திமுகவை நம்பாதீங்க. திமுக மக்கள் விரோத சக்தி. மத்திய அரசு வந்து பாண்டிச்சேரியை தமிழகம் போலவே வஞ்சிக்கிறது. இது கிட்டத்தட்ட 2 பேர் தெரிஞ்சது தான். இந்த புதுசா எதுவும் திமுக போன வாட்டி நம்பாதனால தான் அவங்க என்ஆர் காங்கிரஸ்க்கு ஓட்டு போட்டாங்க. அவரு இன்னொரு சிறப்பு என்னன்னா, ரங்கசாமிய பொறுத்தவரைலாம் அவரு அப்படியே ஒரு நிலையா இருப்பாரு. நிதிஷ்குமார் மாரி. ஒரு நேரத்தில அதிமுகவோட பழகி ஆட்சியில இருப்பாரு. ஒரு நேரத்தில பிஜேபி கூட பழகி ஆட்சியில இருப்பாரு. ஒரு நேரத்தில காங்கிரஸ் கட்சியிலேருந்து வெளியில வரவங்கள வச்சு, சுயேட்சைகள வச்சு ஆட்சியில இருப்பாரு. இப்ப அநேகமா விஜய் கூப்பிடுவார்ன்னு நெனைக்கிறேன். 10 எம்எல்ஏ ஜெயிச்சா போதும் அங்க. 10 எம்எல்ஏ எப்படி பார்த்தாலும் ஒரு 3, 4 சுயேட்சை ஜெயிச்சுருவாரு. கவுன்சிலர் மாரி தான் அங்க எலக்ஷன். வாக்கு எண்ணிக்கைன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 50,000, 60,000 ஓட்டு வாங்கினா நீங்க எம்எல்ஏங்க. 30 சட்டமன்ற தொகுதி. அதாவது 18, 12 அந்த மாதிரி வரும். அப்புறம் நியமனத்துக்கு ஒரு 2, 3 போடுவாங்க. 33 அதுக்குள்ளேயே முடிஞ்சிரும் அவங்க மொத்தமா கவர்னர் எல்லாம். அப்ப அவருக்கு தேவை வந்து 10லேருந்து 12 எம்எல்ஏ கிடைச்சா போதும். யாருக்கு? ரங்கசாமிக்கு. ஒருவேளை விஜய் பிரபலம் அவரு ஒருவேளை கூட்டணி வராரு, இல்ல நாளைக்கு பிஜேபி விட்டு வெளியில போனோம்னா கூட ரங்கசாமி அதற்கெல்லாம் தயாரான ஒருத்தர் தான். இவருமே வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு என்னமோ கிட்டத்தட்ட கொஞ்சம் கொஞ்சமா விஜய் அவர்கள் வந்து பிஜேபி நோக்கி போறாருன்ற அந்த சந்தேகங்கள் அது அந்த இயல்பு என்பது எனக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கு. ஏன்னா அவர் வந்து பாரதிய ஜனதா கட்சியை பத்தி பெருசா விமர்சனம் பண்ணலாங்க. சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகள்லாம் அங்கேயுமே இருக்கு. ஆனா அத பத்தி பேசல. ஆனா அது பாராட்டி இருக்கிறாரு. ஏன்னா அவருக்கு அனுமதி குடுத்துருக்காங்க. இது ஈஷா சிங் திட்டினது வந்து புஷி ஆனந்த் போய் சொல்லல போல. இந்த மாரி அம்மா மேடம் டென்ஷனாயி கத்து கத்துன்னு கத்துறாங்க. அடுத்தது போனா யாராவது தூக்கி வச்சுருவாங்க போலது. பேசுறியா இல்லையான்னு ஓல விட்டு அனுப்புறாங்கன்றது. அதெல்லாம் வந்து ஆனா ஒரு பை அண்ட் லார்ஜ் நம்ம கரூர்ல பார்த்ததுக்கும் தண்ணி பேக் ஃபர்ஸ்ட் டைம் அது ஒரு அதிசயம். தண்ணி எல்லாம் குடுக்குறாங்க. அதுக்கப்புறம் இந்த இதெல்லாம் போட்டிருக்காங்க. கிரீஸ்லாம் தடவல. அதுக்கப்புறமா வந்து பவுன்சர்கள் வந்து கொஞ்சம் தள்ளுமுள்ளு இருந்தாலும் கொஞ்சம் நாகரிகமா நடத்துனாங்க தொண்டர்கள. அதுதான். ஆனா பவுன்சர் வந்து காசுக்காக வேலை செய்பவர்கள். தொண்டன் அப்படி கிடையாது. உணர்வுபூர்வமானவன். அப்ப அந்த உணர்வுபூர்வத்துக்கும் காசுக்கு வேலை பார்க்கறது எது முக்கியம்னா, உணர்வு தான் முக்கியம். அந்த பவுன்சர் வந்து தொண்டர்களே கொஞ்சம் நியாயமா, நாகரிகமா இது பண்ணியிருக்கான். அதுக்கப்புறம் யாருமே அதிகமா பேசல. ஆதவ அர்ஜுனாவும் அந்த தமிழக காவல்துறையை பார்த்து இத கத்துக்கணும், கொள்ளணும்னு சொல்லிட்டு அவரு அறிவுரை சொன்னாரு. வழக்கம் போல நம்மால் புஷி ஆனந்த் அவர்கள் வந்து அவர் ஒரு 3 நிமிஷம், 3 நிமிஷம் பேசியிருப்பாரு. அவரோட மண்ணின் மைந்தர் அல்லவா? அவருக்கு உண்டான எனக்கு பிடித்த வட்டார மொழியில அவர் வந்து நம்ம தலைவர் தளபதி அப்படின்னாரு. அதாவது தளபதிக்கு மேல தான் தலைவர். நீங்க தலைவர் சொல்லிட்டம்போது தளபதி சொல்ல வேணாம். அதனால தலைவருன்னே இது ஆனா ஓகே அவரோட நடைமுறை. அது அது அன்பா அவங்க கிட்ட பேசிட்டு ஒரு சந்தோஷத்த உற்சாகமா வெளிப்படுத்தி போயிருக்காரு. அதெல்லாம் பாராட்டுக்குரியது. ஆ இன்னும் அரசியல் பேசல விஜய். ஏன்னா நீங்க இவ்வளவு நேரம் பேசிட்டு விஜய் அரசியல் பேசினா, ஆமா உண்மையிலே பேசல. ஏன்னா விஜய் ஹஸ் நாட் டிஃபைன்ட் ஹிஸ் கோல். அதாவது ஒரு ஒரு மாநாட்டுக்கு போறீங்கன்னா, மக்கள் பிரச்சனைய பேசுறது அது ஒரு சப்ஜெக்ட். உணர்வுபூர்வமா, இல்ல ஒரு மொழி ரீதியா உணர்வுபூர்வமா ஒரு சில வார்த்தைகளை பயன்படுத்தி அங்க இருக்க மக்கள கவர்றது அது 2வது பாகம். அத ஒரு சிலவு லைட்டா பண்ணிருக்கு. ஏன்னா அவருக்கு அவர் முகத்துக்குன்னு ஒரு வசீகரம் இருக்கு. 3வது வந்து யாரை எதிர்த்து நான் என்ன அரசியல் பண்ண போறேன்?